ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸோட கிராஷ் கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோடு வந்து நம்ம ஃபுல்லாக HTML பார்த்துட்டோம். ஸோ இந்த எபிசோட் நம்ம சிஎஸ்எஸோட கிராஷ் கோர்ஸ், சிஎஸ்எஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக சிஎஸ்எஸ்னா என்ன? ஸோ ஒரு வெப் லாங்குவேஜில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சேர்ந்து தான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் லாங்குவேஜ். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளோட ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை கொண்டு வர முடியும். லாஸ்ட் எபிசோட சொல்லியிருக்கோம். இது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் தான். ஓகேவா? ஸோ இதில் சிஎஸ்எஸோட வைட்டல் ரோல் என்ன அப்படின்னா, ஒரு HTML யூஸ் பண்ணி நம்மளால ஒரு வெப்பேஜ்க்கான கண்டென்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? அந்த வெப்பேஜில் ஸ்டைல் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிஎஸ்எஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனா, கண்டிப்பாக ஒரு HTML ஃபைலில் நம்ம கிட்ட ஒரு கண்டென்ட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த சிஎஸ்எஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சிஎஸ்எஸ் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சிஎஸ்எஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, index.html. ஓகேவா? ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு HTML ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கான பாய்லர் பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாய்லர் பிளேட்னா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடி டேக்குள்ள நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டு நான் ரன் பண்ணா எனக்கு ப்ரௌசர்ல எப்படி ரன் ஆகும்? டிஃபால்ட்டா எனக்கு இந்த மாதிரி நார்மலாக ரன் ஆகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? ஓகே, பட் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த ஹலோ வேர்ல்டு எனக்கு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஸ்டைலா ஏதோ ஒரு கலர்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? இது எப்படி சிஎஸ்எஸ் பண்றோம், ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன டைப்ஸ்ங்கிறத இங்க கீழே சொல்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ டைப் 1 inline CSS, okay, and type 2 internal CSS, and type 3 external CSS. இதுதான் என்னன்னா CSS ஓட டைப்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த CSS எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படிலாம் யூஸ் பண்றோம்னா, இன்லைன் CSS அப்படின்னா என்ன? ஸோ வித்தின் அ லைன் இந்த h1ங்கிற டேக் இருக்கு, வித்தின் அ லைனுக்குள்ள யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின் அ லைனுக்குள்ள எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த டேக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். எப்பவுமே ஸ்டைல் பண்ணல என்ன பண்ணணும், ஸ்டைல் அப்படிங்கிற டேகை நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் டேக் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. ஹோவர் பண்ணுறேன், இல்லை ஒரு மெசேஜ் காட்டும், கண்டெயின் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎஸ்எஸோட ஸ்டைலிங் அண்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இந்த ஸ்டைல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், கலர் ரெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என் ப்ரௌசர் போய் பார்த்தா எனக்கு என்ன ஆகுது, இந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலர். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைனாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, இன்னும் எல்லாமே பண்ணலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர், எனக்கு என்ன ஆயிரும், டெக்ஸ்ட் வந்து சென்டர் அலைன். ஓகே, இப்போ இன்னொரு என்ன கொடுக்கலாம், மார்ஜின் டாப்ல 50 பிக்சல். ஸோ இந்த மார்ஜின் டாப்ல என்ன, இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையா, இதுக்கப்புறம் பார்ப்போம் இதை பத்தி கண்டிப்பா. ஓகேவா? ஸோ இது என்னன்னா எனக்கு மேல இருந்து மார்ஜின் ஆகி வரும். ஸோ கொஞ்சம் கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மார்ஜின் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்ன பார்க்கலாம். ஓகேவா? இன்டர்னல் சிஎஸ்எஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த HTML டேக் ரெண்டு பார்ட்டா பிரிச்சுவாங்க. ஓகேவா? ஒன்னு பாடி டேக். ஓகேவா? அண்ட் தென் ஸ்டைல் டேக். இந்த பாடி டேக்குள்ள நான் என்ன பண்றேன், நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப ஒரு H1 டேக் கொடுத்துறேன். ஓகேவா? இதுல நான் என்ன பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட் திரும்ப டிஃபால்ட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த பாடி டேக்குள்ள என்ன பண்றேன், அகைன் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓபன் பண்றேன். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து தனியா ஒரு டேக் வந்து இந்த இடத்துல நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி, இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படின்னா, சாரி, இந்த டேக் வந்து ஹெடர் டேக்கு மேலே போடுவோம், அதாவது பாடி டேக்கு மேலே ஹெடர் டேக்கு கீழே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்லைன் சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி ரைட் பண்றது, நம்ம ஆக்சுவலாக இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி எழுதிருந்தோம்னா வித்தின் லைனுக்குள்ள எழுதியிருந்தோம். ஸோ இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் நம்ம எப்படி எழுதுவோம்னா
என்னோட ஹெட்டர் டேக்குள்ள எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது எனக்கு என்னது பாடி டேக். இந்த பாடி டேக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகிறதுக்காக பாடி டேக் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் என்னுடைய இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுத போறேன். இன்டர்னல் சிஎஸ்எஸ் என்ன பண்ணுவோம், ஹெட்டர் டேக் உள்ள எழுதுவோம். இதுல ஒரு ஸ்டைல் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல என்ன பண்றேன் நல்லா பார்த்துக்கோங்க. H1ல கலர் ரெட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இன்னொரு டேக் ஒன்று கால் பண்றேன், பேராகிராஃப் டேக். ஸோ நமக்கு பேராகிராஃப் டேக் என்னன்னு தெரியும், அது ஒரு ஃபாண்ட் சைஸ்க்கு நமக்கு ஒர்க் ஆகும். இதுக்கு கலர் வந்து ப்ளூன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் ப்ரௌசர் போனேன்னா எனக்கு ஹெலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், சென்டர்ல அண்ட் ரெட் கலர்ல இருக்கும். ஏன்னா நான் என்ன கொடுத்துருக்கோம்னா H1 டேக் வந்து கலர் ரெட் அண்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா? பட் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இன்னொரு H1 டேக் கொடுக்குறேன். திஸ் இஸ் இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ பாருங்க எனக்கு என்ன ஆகுது, அந்த டெக்ஸ்டும் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. என்னது, சேம் ரெட் கலர்ல சேம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ல. இப்போ நான் இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் எடுக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் இங்க மட்டும் என்ன பண்றேன், இன்லைன் சிஎஸ்எஸ்க்காக ஸ்டைல்ல போயிட்டு கலர் ரெட்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், நான் எந்த லைனுக்கு கொடுத்துருக்கேனோ அந்த லைன் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும், ஸ்டைல் ஆகும். ஸோ கொடுக்காத லைன் ஸ்டைல் ஆகாது. பட் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல என்ன ஆகுது எனக்கு அப்படின்னா, இன்டர்னல் சிஎஸ்ல என்ன ஆகுது, நான் காமனா H1 டேக் கால் பண்ணிட்டேன். அப்போ அந்த H1 டேக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த ரெட் கலர் வந்து அப்ளிகபிள் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதே தான் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் H1 டேக் கால் ஆகுதோ அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டைல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன், ஒரு பேராகிராஃப் டேக் எழுதுறேன். இதுல வந்து ஒரு டம்மி கண்டென்ட் லோரம் எஸ் சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது, இந்த கண்டென்ட் ப்ளூ கலர்ல டெக்ஸ்ட் ஷோ ஆகுது. ஓகேவா? ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், இங்க காமனா பேராகிராஃப் டேக்கு நான் ப்ளூ கலர்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? இன்லைன் சிஎஸ்எஸ்னா வித்தின் லைனுக்குள்ள நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு தான் இன்லைன் சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த லைனை மட்டும் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து காமனா நான் இந்த இடத்துல வந்து டிஃபைன் பண்ணிடுவேன், எனக்கு இது மூலமா எனக்கு கொடுக்குற டேக்ல ஒர்க் ஆகணும்னா அதுக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது இல்லாம தேர்ட் ஒன் வந்து என்னதுன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா, ஸோ இந்த போத் இன்டர்னல் அண்ட் இன்லைன் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்த ஃபைலை நான் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம HTML ஃபைலோட லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டோம்னா டாட் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா நம்மளோட ஃபைல்ஸ் என்ன ஃபைல் நமக்கு இருக்குன்னு காட்டும். அதுல வந்து சிஎஸ்எஸ் ஃபைலை இன்க்ளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போய் H1 டேக் கால் பண்ணி, ஸோ இப்போ நார்மலா பாருங்க நமக்கு என்ன இருக்கு, எல்லாமே பிளாக் கலர்ல டிஃபால்ட்டா இருக்கு. இப்போ நான் இந்த லைனை ஸ்டைல் பண்ணணும்னா இங்க H1 டேக் கால் பண்ணி என்ன பண்ணலாம், கலர் ரெட்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது, H1 டேக்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் ரெட் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் சி. எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம HTML ஃபைல் கூட லிங்க் பண்ணி அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் என்னன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இது மூணோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது மூணு எதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, இது மூணோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து நம்மளால ஒரு பெரிய வெப்சைட்க்கோ பெரிய ப்ராஜெக்ட்க்கோ யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கலாம், பட் எல்லா லைனுக்கும் நம்மளால என்ன ஆக முடியாது, யூஸ் ஆகாது. ஏன்னா நம்மளோட வெப்பேஜ் லோட் ஆகிற டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு சில லைன் ப்ராஜெக்டை யூஸ் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி லைனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ஒன் டைம் சேஞ்சஸ்க்காக இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் சிஎஸ்எஸ் எது யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷனுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்க ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீங்க வெப்பேஜை டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ப்ராப்பர் வே டு பில்ட் அ வெப்சைட். ஓகேவா? ஒரு வெப்சைட் நீங்க பில்ட் பண்ணணும்னா அதுக்கான ப்ராப்பர் வே வந்து என்னது, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ இதுதான் என்னன்னா ஒரு ஸ்கேலபிளா இருக்கும். ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பட் நீங்க இன்கேஸ் உங்க வெப்சைட்ல ஒரு ஒரு ஹெடர் டேக் ஒரு H1 டேக் எடுத்துக்கிட்டீங்க, இந்த H1 டேக் வந்து இன்டர்னல் இன்லைன் அண்ட் எக்ஸ்டர்னல் மொத்தம் 3 டேக் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? நான் என்ன பண்றேன்,
இந்த டேக் எடுத்துறேன். ஓகேவா? ஸோ இன்லைன்ல சாரி இன்டர்னல்ல ப்ளூ கொடுக்குறேன் அண்ட் இன்லைன் டேக்ல கிரீன் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் எக்ஸ்டர்னல் டேக்ல என்ன கொடுத்துருக்கேன்? ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு சிங்கிள் H1 டேக் தான். இந்த சிங்கிள் H1 டேக்கு இன்லைன் டேக்ல என்ன கொடுத்துருக்கோம்னா கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இன்டர்னல் டேக்ல என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் டேக்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ரெட் கலர் கொடுத்துருக்கோம். கரெக்ட் தானே? ஓகே. இப்போ எனக்கு எந்த கலர் அப்ளை ஆகும் என்னோட ப்ரௌசர்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தான் அப்ளை ஆகும். ஸோ விச் டேக் இஸ் மோஸ்ட் நியரஸ்ட் டு த எலமெண்ட்னு சொல்லி பார்ப்போம். என்னோட எலமெண்ட்டுக்கு எந்த டேக் நியரஸ்டா இருக்கு, இன்லைனா இன்டர்னல் எக்ஸ்டர்னலா? ஸோ இன்லைன் தான் நியரஸ்டா இருக்கு. ஸோ அதுதான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நீங்க எக்ஸ்டர்னல் இன்கேஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, ஓகே. நான் இப்போ இன்லைனா எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்னல்ல கொடுத்த ப்ளூ கலர் தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இதுதான் இப்போ நியரஸ்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்லைன் தான் ப்ரியாரிட்டி அண்ட் தென் இன்டர்னல் தான் ப்ரியாரிட்டி, லாஸ்டாக தான் எக்ஸ்டர்னல் ப்ரியாரிட்டி. பட் த ப்ராப்பர் வே டு பில்ட் அ வெப்சைட் யூசிங் சிஎஸ்எஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்லைன் சிஎஸ்எஸ் அண்ட் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதோட செலக்டர்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம்.